ஹாய் ஆல், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்னோடய சிக்னேச்சர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இது செஞ்சால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன். இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக இந்த குழம்பு நான் வச்சுடுவேங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்சிடறோம். இந்த சின்ன கத்திரிக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. காம்பு பகுதி பெருசாக இருந்தால் சின்னதாக கட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி காம்பு பகுதியை விட்டுட்டு 4 கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லா கத்திரிக்காயையும் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணும்போதும் சரி, நம்மளோட மசாலாவும் உள்ளே நல்லா இறங்கும். இதுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு உப்பு தேவையான அளவு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் அளவு நம்ம மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். வர மிளகாத்தூள் தாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கத்திரிக்காய்க்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோங்க. எல்லா கத்திரிக்காயிலையும் நம்ம இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சிடுறோம். இப்போ எல்லாமே மோஸ்ட்லி வச்சுட்டோங்க. இப்போ கொஞ்சம் இருக்கிற மசாலாவும் மேலே படுற மாதிரி அதே பாத்திரத்தில் எல்லா கத்திரிக்காயும் போட்டு நம்ம பிசைஞ்சு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே ஊறட்டுங்க. கத்திரிக்காயோட காம்பு பகுதி ரொம்ப பெருசாக இருந்தால் அது கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஃபுல்லாக கட் பண்ண வேண்டாம். அந்த காம்பு பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுட்டோம். இப்போது ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கலாங்க. இந்த ஆயிலில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டவ் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் கத்திரிக்காவை போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோங்க. இது ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா உள்ளே வேகாது. நம்ம இப்படி ஃப்ரை பண்ணுறதுலையே அது ஒரு 70% கண்டிப்பாக குக் ஆகிடணும். இப்போ ஃப்ரை பண்ணிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்குது. இப்போ குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்த்துடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 நம்பர் எடுத்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி 20 பல் பூண்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் தேவையான பொருள். இப்போ எண்ணெய் கத்திரிக்காவை நம்ம நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தாராளமாக 2லேருந்து 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க கடாயில். இப்போ அது சூடானதும் கடுகும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுறோம். இது கூட நம்ம கருவேப்பிலை, நான் 20 பல் பூண்டை உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோங்க. இது ஃப்ரை ஆகும்போது நம்ம சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆனாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சீக்கிரம் ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திக்கிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து நான் இப்போ ஃப்ரை பண்ணி விடுறேங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க 2 தக்காளியும் இது கூட சேர்த்திட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு இதையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இது எவ்வளோ அளவு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்திக்க போகிறோம். இந்த தண்ணி தாராளமாக விடலாம். எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஊற்றிட்டு நம்ம புளி தண்ணியை சேர்த்திக்கிறோம். இதுவும் சேர்த்தியாச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் குழம்பு அப்போ தான் ஜாஸ்தியாக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கணுங்க. கொதிக்கிற டைமில் ஒரு 20 முந்திரி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. ஒரே அரை மூடி தேங்காயும் நம்ம சேர்த்திக்க போகிறோம். இது ஒரு 10 பேர்த்துக்கு செய்கிறதுனால இந்த அளவுக்கு செய்கிறேன். நீங்கள் கம்மியாக செய்கிறதுனா அளவு கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதித்து எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. இது நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது நம்ம தேங்காயும் நம்ம முந்திரியும் போட்டு ஒரு பேஸ்ட் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்திக்கிறோம். 70% ஆல்ரெடி இது குக் ஆகிடுச்சு. பட் இது மசாலாலாம் உள்ளே இறங்குறதுக்கு நம்ம இப்போ போட போகிறோம். இதை போட்டதுக்கப்புறம் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக குக் பண்ணணுங்க. இது மீடியம் ஃப்ளேமில், அது சிம்மில் வச்சாதான் அந்த மாதிரி குக் ஆகும். நீங்கள் ரொம்ப ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா சீக்கிரம் கெட்டியாயிரும், கத்திரிக்காய்க்குள்ளே மசாலாலாம் இறங்காது. அதனால் சிம்மில் வச்சுட்டு குக் பண்ணுங்கள். இதுவும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவு நான் வெல்லம் சேர்க்குறேன். இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாச்சு. இதுக்கு சிம்லேயே கொதித்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா நல்லா வந்திருக்கு. இது கூட நம்ம கருவேப்பிலையும் மேலே தூவிட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க.
இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வருங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி இப்போவே ஆஃப் பண்ணிடலாம். பட் இன்னும் கொஞ்சம் கொதித்து கொஞ்சம் கெட்டியாக வந்தால் தான் இதோட டேஸ்ட்டே இருக்குங்க. இது லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ சிம்மில் வச்சு நீங்கள் கொதிக்க விட்டால் தான் கன்சிஸ்டன்சி சூப்பராக வருங்க. இது கொதிக்கிற டைமில் 2 அப்பளம் பொரிச்சும் எடுத்துக்கலாங்க. இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சைட் டிஷ் இந்த அப்பளம் தாங்க. சுட்ட அப்பளம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பொரிச்சும் எடுத்துக்கலாம். செம காம்பினேஷன். இது கூட நீங்கள் எந்த பொரியலும் சேர்த்த வேண்டாம், அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துருச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடான சாப்பாடு 2 கத்திரிக்காய் வச்சு குழம்பு ஊற்றிடலாம். இது கூட 2 அப்பளம், கொஞ்சம் சாப்பாடு குழம்பு கூட மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கத்திரிக்காய் இந்த அப்பளம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.